Hi all, welcome to Art and Cloth. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல சீக்வென்ஸ் ஒர்க் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சுகர் பீட் யூஸ் பண்ணிருக்கோம், கர்தானா யூஸ் பண்ணிருக்கோம். சோ நம்ம சீக்வென்ஸ் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்ல. சோ சீக்வென்ஸ்ன்றது மஸ்ட் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு ஸ்டிட்ச். சோ இது எப்படி பார்க்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சீக்வென்ஸ்ல நான் 4 மெத்தட் சொல்ல போறேன். இந்த 4 மெத்தடுமே ஒன்னு ஒரு மாடல் ஒரு டிஃபரெண்ட்ல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம ஃபிளாட் சீக்வென்ஸ் எடுத்துக்கோம். சீக்வென்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து ஃபிளாட் சீக்வென்ஸ், அதாவது ஒரே மாதிரி ரவுண்டா மட்டும் இருக்கும். ஓகேவா? இது ஃபிளாட் சீக்வென்ஸ். அதே மாதிரி லீஃப் சீக்வென்ஸ் இருக்கு. இது வந்துட்டு லீஃப் சீக்வென்ஸ் சொல்லுவாங்க. லீஃப் மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஷேப்ஸ், நிறைய டிசைன்ல இருக்கு சீக்வென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு சீக்வென்ஸை எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ்க்கு ஒரு சீக்வென்ஸை நம்ம உள்ள விட்டுறோம். நீடலுக்குள்ள ஒரு சீக்வென்ஸை விட்டுட்டு எப்பயும் போலதான் செயின் ஸ்டிச் மெத்தட் எல்லாம் செயின் ஸ்டிச் மெத்தட் தான். கீழ இருந்து த்ரெட் எடுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க ஆல்ரெடி செயின் ஸ்டிச்சோட பேசிக் இதை பார்த்துட்டு அப்புறம் இதுக்கெல்லாம் வாங்க. ஸ்டார்டிங் எடுத்த உடனே பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சரி, ஓகேவா? இப்போ த்ரெட்டை வந்துட்டு உள்ள இருந்து எடுத்துட்டு சீக்வென்ஸ் ஒரு சீக்வென்ஸ் எடுத்து நான் வந்துட்டு இந்த நீடல் உள்ள இன்சர்ட் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த நீடலை அந்த த்ரெட் உள்ள விட்டு இந்த சீக்வென்ஸை கையை வச்சு கீழே தள்ளிடுங்க. கீழே நல்லா அந்த கிளாத்ல படுற மாதிரி தள்ளிட்டு ஒட்டன மாதிரி பக்கத்திலே ஒரு செயின் ஸ்டிச். ஓகேவா? பக்கத்திலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு வெளியில எடுத்துடணும். மறுபடியும் இன்னொரு சீக்வென்ஸ் எடுத்து அந்த த்ரெட்டுக்குள்ள சீக்வென்ஸ் விடணும். ஓகேவா? த்ரெட்டுக்குள்ள சீக்வென்ஸ் விட்டு இது புரியுதா? ஒரு சீக்வென்ஸை த்ரெட் ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் மாதிரி உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு சீக்வென்ஸை நீடலுக்குள்ள விட்டுட்டு இப்போ அந்த நீடல் த்ரெட்டோட சென்டர்ல எடுத்து அந்த சீக்வென்ஸை கையால உள்ள தள்ளிடுங்க. அந்த த்ரெட்டுக்குள்ள சீக்வென்ஸ் போயிடணும். சீக்வென்ஸ் உள்ள போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு வெளியே எடுத்துருங்க. ஓகேவா? இது கண்டினியூ நம்ம செயின் ஸ்டிச் மாதிரி போடுறோம். அடுத்த மெத்தட்ல நான் வேற டிசைன் சொல்றேன். அதாவது ஒரு சீக்வென்ஸும் இன்னொரு சீக்வென்ஸும் மேல படுற மாதிரி இந்த மாடல்ல. இப்போ இந்த மாடல்ல நம்ம ஃபிளார் டிசைன்லாம் போட்டோம்னா சூப்பரா இருக்கும் பார்க்கவே. எடுத்த உடனே ஒரு சீக்வென்ஸா உள்ள விட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. உள்ள விட்டு எடுத்து நல்லா பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு 2-3 சீக்வென்ஸ் வந்து ஒரே டைம்ல விட்டு கண்டினியூவா ஃபாஸ்டா போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையல் பாக்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்பதான் சீக்வென்ஸ் போடுறீங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு சீக்வென்ஸா நீடல் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுங்க வெளியில. புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம புதுசா பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் Day 1 கிளாஸ் பார்த்துட்டு இதுக்கு வாங்க. சடனா பார்த்துட்டு புரியலன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாம். பார்த்துட்டு கண்டினியூவா இதெல்லாம் Day 1, Day 2, Day 3 அந்த மாதிரி கண்டினியூவா பார்க்கும்போது இந்த சீக்வென்ஸ் ஒர்க்லாம் உங்களுக்கு ஈஸியாவே புரியும். இது ஒரு மெத்தட். சரி, இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் செகண்ட் மெத்தட் உங்களுக்கு எப்படி போகணும்னு காட்டுறேன். ஓகேவா? இது ஒரு மாடல். இதுல வந்துட்டு ஒரு சீக்வென்ஸ் மேல இன்னொரு சீக்வென்ஸ் படுற மாதிரி, அதாவது ஒரு சீக்வென்ஸ் மேல இன்னொரு சீக்வென்ஸ் படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு மாடல். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் மாடல் என்ன பண்ண போறோம்? ஒரு சீக்வென்ஸுக்கும் இன்னொரு சீக்வென்ஸுக்கும் டச் இல்லாம அப்படி இருக்கிற ஷேப் அந்த ரவுண்டா தெரியற மாதிரி பார்ப்போம். ஓகேவா? இப்போ செகண்ட் மாடல் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மாடல் புரிஞ்சுதா? புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ரிப்ளை பண்றேன். சாரி, ஓகே. அதே சீக்வென்ஸை எடுத்துக்கிறேன். ஒரு சீக்வென்ஸ் விட்டு அந்த த்ரெட்டுக்குள்ள விடுறேன். ஓகேவா? விட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் பக்கத்திலே இன்னொரு செயின் ஸ்டிச். ஓகேவா? இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இன்னொரு சீக்வென்ஸ் எடுத்து அட்டாச் பண்றேன். ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன், பக்கத்திலே இன்னொரு செயின் ஸ்டிச், அதாவது 2 செயின் ஸ்டிச் வரும் இதுல.
இப்போ டிஃபரன்ஸ் புரியுதா? இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஃபர்ஸ்ட் போட்ட மாடல்ல ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இன்னொரு சீக்வன்ஸ் வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஆனா இதுல செகண்ட் மாடல்ல ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம், மறுபடியும் த்ரெட் எடுத்து இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் தான் சீக்வன்ஸ் வைக்கிறோம். ஸோ நல்லா கவனிங்க. ஒரு சீக்வன்ஸ் போட்டு உள்ள விட்டு எடுத்துட்டோமா, எடுத்துட்டு இந்த த்ரெட்டுக்குள்ள விட்டுறோம்ல, விட்டுட்டு ஃபர்ஸ்ட் அதை லாக் பண்றதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டோமா, போட்டு எடுத்துட்டு பக்கத்துல ரொம்ப இவ்வளவு டிஸ்டன்ஸ் எல்லாம் போடுவோம், ரொம்ப மைன்யூட்டா இன்னொரு செயின் ஸ்டிச். ஓகேவா? இன்னொரு செயின் ஸ்டிச் விட்டு எடுத்துட்டு ஒரு சீக்வன்ஸ் வச்சு அட்டாச் பண்ணணும். ஒரு சீக்வன்ஸ் உள்ள விட்டுட்டு மறுபடியும் அதே தான், மறுபடியும் 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த சீக்வன்ஸ். இப்போ இதை பார்க்கும் போது இதோட ஃபுல் ஷேப் இது வந்து ஃபிளாட்டா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மெத்தட்ல வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் மேல இன்னொரு சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா இதுதான். ஓகேவா? இப்போ இந்த சீக்வன்ஸுக்கும் நடுவுல கொஞ்சம் கேப் தெரியுது பாத்தீங்களா? இது எதனால இந்த கேப் வந்துச்சுன்னா, நம்ம செயின் ஸ்டிச் போடும் போது கொஞ்சம் நீட்டா போட்டுட்டோம்னா இதுக்கும் உள்ள வந்துட்டு கேப் தெரியும். சோ எப்பவுமே சீக்வன்ஸ் போடும் போது இது கண்டினியூ செயின் ஸ்டிச் போடுற மெத்தடா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஒரே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு இது பார்க்க அழகா நீட்டா தெரியும். ஒரு செயின் ஸ்டிச் பக்கத்திலே இன்னொரு செயின் ஸ்டிச். ஓகேவா? இதுதான் வந்துட்டு செகண்ட் மெத்தட். இந்த மெத்தடும் ஈஸியா இருக்கும், இந்த மெத்தடுமே ஈஸியா இருக்கும். ஸோ வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் வந்துட்டு ஏன்னா அலைன்மெண்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும். அலைன்மெண்ட் ஒன்னுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் போது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது, ஆடா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க, ஃபர்ஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு அலைன்மெண்ட் மாறும் தான், நீட்டா வராது ஃபினிஷிங். ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணா தான் அலைன்மெண்ட் வந்து பர்ஃபெக்டா நிற்கும். ஸோ அதை பத்திலாம் வரி பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சீக்வன்ஸ் உங்களுக்கு வருதான்னு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வந்துச்சுன்னா பர்ஃபெக்டா வர வரைக்கும் நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்துடும். இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம தேர்ட் மெத்தட் பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து செகண்ட் மெத்தட் புரியுதா? ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் பார்க்கும் போதே டிஃபரன்ஸ் தெரியும். ஒன்னு மேல ஒன்னு இருக்கும். இது வந்துட்டு பிளாட்டா அப்படியே இருக்கும். இதுதான் செகண்ட் மெத்தட். இப்போ தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். தேர்ட் மெத்தடுக்கு நான் சீக்வன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வந்துட்டு குழியா இருக்கிற மாதிரி சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த சீக்வன்ஸ் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஃபிளார் ஷேப்ல இருக்க குழியா இருக்கிற மாதிரி சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த தேர்ட் மெத்தட்ல அதே மாதிரி த்ரெட்டை விட்டு எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு பீடு வச்சு ஒரு சீக்வன்ஸ் வச்சு போட போறோம். ஒரு சுகர் பீடு வச்சிருக்கேன், உள்ள ஒயிட் கலர் சுகர் பீடு ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் பீடு அப்புறம் தான் சீக்வன்ஸ். ஓகேவா? அதுக்கு மேல பவுலா இருக்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன், அந்த ஃபிளார் ஷேப்ல இருக்க சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ த்ரெட் உள்ள விடணும் இல்லையா செயின் ஸ்டிச்சுக்கு, அதுக்கு என்ன பண்றேன், இந்த சுகர் பீடு மேல இருக்க சுகர் பீடை கொஞ்சம் அப்படி நகர்த்திட்டு இந்த ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோல்ஸ்ல விடுறேன். ஹோல்ஸ்ல விட்டு கீழே நாட் போட்டு செயின் ஸ்டிச் மாதிரி கொண்டு வரேன். போட்டு வெளியில எடுத்துடலாம். ஓகேவா? எடுத்துட்டு பக்கத்துலயே ஒரு குட்டி லாக் மாதிரி போடணும், அதாவது குட்டி செயின் ஸ்டிச். ஓகேவா? இதுதான் வந்துட்டு
சுகர் பீடு வச்சு ஒரு சீக்வன்ஸ் போடுறது. இன்னொன்னு சொல்றேன், கிளியரா பாருங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு சுகர் பீடு எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே செகண்டா வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே தனித்தனியா எடுக்கக்கூடாது, ரெண்டுமே ஒன்னா தான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எப்பயும் போல அந்த சீக்வன்ஸ் சுகர் பீடையும் கீழே விட்டுருங்க. விட்டுட்டு சுகர் பீடை மட்டும் மேலே தூக்கிடணும். அதாவது உள்ள த்ரெட்டில் இருக்கு இல்லையா நீடல், சுகர் பீடு மேலே தூக்கினா கொஞ்சம் குட்டி உள்ள அந்த சீக்வன்ஸோட ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் த்ரெட்டை நீடலை விட்டு செயின் ஸ்டிச் மாதிரி எப்பயுமே செயின் ஸ்டிச் போடுவீங்களே அதே மாதிரி அந்த சீக்வன்ஸ் ஹோலில் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் நார்மலாக எப்பயும் போல எடுப்போம், இதில் சீக்வன்ஸ் ஹோலில் வச்சு எடுக்கணும். புரியுதா? இப்போ வெளியில் எடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு வெளியே எடுத்துணும். இதில் 2 செயின் ஸ்டிச்லாம் போட வேண்டாம், ஒரு சிங்கிள் செயின் ஸ்டிச் போட்டாலே போதும். போட்டு எடுத்துட்டு மறுபடியும் சுகர் பீடு ஒரு சீக்வன்ஸ் உள்ள விட்டு ரெண்டுத்தையும் உள்ள விட்டு சுகர் பீடை மட்டும் மேலே தூக்கிட்டு சீக்வன்ஸோட ஹோலில் த்ரெட்டை விட்டு செயின் ஸ்டிச் போட்டு வெளியில் கொண்டு வரணும். வெளியே கொண்டு வந்து லாக் போட்டுருங்க. இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் செப்பரேட்டாக கூட உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். புரியுதான்னு பார்த்துட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது டஃப்பாக தான் தெரியும், ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் போட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு பார்டராக கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப லுக் வைஸில் அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம சுகர் பீட் வச்சு அந்த சீக்வன்ஸ் ஒர்க், அந்த ஃப்ளாஷ் ஷேப் சீக்வன்ஸ் வச்சு போட்டது. இது ஒரு லைன் தான் போட்டேன், ஆனால் இதோட லுக்கே பாருங்க, இது ரெண்டுத்தையும் தூக்கி சாப்பிடுச்சு. அந்த அளவுக்கு செம்ம ஹெவி லுக் மாதிரி இருக்கும். இது ஃபுல் பார்டரா மட்டுமே கவர் பண்ணாலே. இப்போ லீஃப் சீக்வன்ஸ் காமிச்சேன் இல்லையா, இந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல நிறைய சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்றோம். ஸோ இதுல லீஃப் சீக்வன்ஸ் இருக்கு. இந்த லீஃப் சீக்வன்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி த்ரெட்டை உள்ள விட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இந்த லீஃப் சீக்வன்ஸ் வரும்போது இதுல ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா, இதுல 2 ஹோல்ஸ் இருக்கும். ஓகேவா? லீஃப் சீக்வன்ஸ்ல மட்டும் 2 ஹோல்ஸ் இருக்கும். மற்றது எல்லாமே சென்டர் ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதுல இந்த கார்னர் அந்த கார்னர் 2 கார்னர்ல ஹோல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், லீஃப் சீக்வன்ஸ்க்கு மட்டும் ஒன்னு சுகர் பீடு போடுற மாதிரி இருந்தா ஒரு சென்டர்ல 3 சுகர் பீடு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கர்தானா பீடு இருக்கு இல்லையா, கர்தானா பீடு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீடல்ல இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு ஹோல்ஸ்ல சுகர் பீடு எடுத்துக்கோங்க. சுகர் பீடுன்ற பாருங்க, அந்த லீஃப் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஹோல்ஸ் மட்டும் அந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஆஸ் யூஷுவல் தான் இப்போ எப்பயும் போலதான் நம்ம போட போறோம். த்ரெட்டுக்குள்ள இந்த ரெண்டுத்தையும் விட்டுறோம். ஓகேவா? ரெண்டுத்தையும் விட்ட உடனே கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ்ல த்ரெட்டை விட்டு, அதாவது நீடலை விட்டு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு வெளியில கொண்டு வந்துடணும். வெளியில கொண்டு வந்துட்டு இன்னொரு செயின் ஸ்டிச் லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டு நீடல் எடுத்துட வேண்டியதான். புரியுதா? இது இந்த மெத்தடோட இந்த சுகர் பீடு அந்த சீக்வன்ஸ் விட இது வந்து 2 ஹோல்ஸ் இருக்கிறதுனால இன்னுமே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இதோட லென்த் வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு டக்குன்னு ஒரு டிசைன் வந்து கவர் ஆகும்.
ஸோ அதுக்கு தான் மோஸ்ட்டாக சீக்வன்ஸ் வந்துட்டு லீவ் சீக்வன்ஸ் அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ செகண்ட் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கல் தான் நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஹோலில் லீவ் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு த்ரெட்டில் ரெண்டுத்துலேயுமே உள்ள விட்டுறேன். விட்டுட்டு கீழே இருக்க செகண்ட் ஹோலில் த்ரெட்டை விட்டு நீடலை விட்டு வெளியில எடுத்துட்டு இன்னொரு லாக் போட்டுறணும். அவ்வளவுதான். ஓகேவா? புரிஞ்சிச்சுன்னா சப்போஸ் புரியல அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்பதான் புரியும். இல்லைன்னா உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லைன்னா பர்டிகுலரா இந்த ஸ்பாட்ல மட்டும் புரியல அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா கூட நான் செப்பரேட் வீடியோ இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்ம வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. நம்ம இவ்வளோ எடுக்கிறோம். ஆக்சுவலாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு உங்களோட லைக் பட்டன் மூலியமாக தான் எனக்கு தெரியும். ஸோ நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நம்மளோட வீடியோ வந்துட்டு இன்னும் இதை பற்றி யார் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் போய் சேரும். ஸோ உங்களோட லைக்ஸ்லாம் ரொம்ப வேல்யூபிளான ஒன்று. ஸோ வந்துட்டு வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. இப்போ நீங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல சீக்வன்ஸ் வச்சு எப்படி போடலாம், மேக்ஸிமம் இவ்வளவுதான். இதுலயும் இன்னும் நிறைய வந்துட்டு ஷேப்ஸ் வச்சு யூஸ் பண்ணி ஸ்டார் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய இன்னும் சீக்வன்ஸ் ஷேப்ஸ் இருக்கு. ஒன்னொன்னு பேசிக் சீக்வன்ஸ் ஷேப்ஸ் வச்சு நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலே ஓரளவுக்கு டிசைன் நம்ம கவர் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேலே மேலே வந்துட்டு இருக்கிற சீக்வன்ஸ் நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி இருக்க சீக்வன்ஸ்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதை வச்சு ஒரு ஷேப்ல ஒரு திலகம் ஷேப் வச்சு அதை சுத்தி எப்படி சீக்வன்ஸ் வச்சு கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு திலகம் ஷேப் வச்சு எப்படி சீக்வன்ஸை சுற்றி கவர் பண்ணலான்னு பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.